இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்று அக்ஷய திருத்தியை மற்றும் சதுர்த்தி திதியும் கூட. இன்று காலை 11:12 மணி வரையிலும் திருத்தியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 7:52 வரையிலும் கிருத்திகை மற்றும் அதற்கு பின்பு ரோகிணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் 7:52 மணி வரையில் சித்திரை, அதற்கு பின்பு சுவாதி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சுக்கிர பகவான் உங்களினுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு சந்திரனுடன் சேருகிறார். ரோகிணியில் இருக்கக்கூடிய சந்திரனும் மற்றும் சுக்கிரனின் பயிற்சியானது மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அக்ஷய திருத்தியையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்று தன லாபங்கள் உண்டு. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு மனதிற்கு மகிழ்வை தரக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இன்று அமைதியும் சந்தோஷமும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். இன்று அக்ஷய திருத்தியை மற்றும் சதுர்த்தி திதி கூடிய நல்ல நாளில் காலை வேளையில் விநாயகப் பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரனுடன் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார். ஐஸ்வர்யங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய தாய் தந்தையின் ஆரோக்கியம் மற்றும் பிள்ளைகளினுடைய நலம் அனைத்தும் உயர்வான ஒரு நிலையை கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவதை இன்றைய நாளில் நீங்கள் செயல்படுத்தலாம். இன்று மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சுக்கிரனினுடைய பெயர்ச்சியானது சுப செலவுகளை கொடுக்கும். அக்ஷய திருத்தியான இன்றைய நாளில் ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆலயத்தில் அன்னதானங்கள் செய்வதும் ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் தீர வழிபிறக்கும். பிள்ளைகளுக்கு இன்று நல்ல நேரம் மற்றும் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளினால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். பல நாட்களாக தடங்கலாக இருந்து வந்த திருமண விஷயங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மற்றும் சுக்கிரன் லாபத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக அமைகிறது. அக்ஷய திருத்தியை நல்ல நாளில் சதுர்த்தி திதி கூடிய இன்றைய நாளில் இவர்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். இன்று ஆலயத்திற்கு சென்று 11 தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இஷ்ட தெய்வ வழிபாடை இன்று கடகராசி அன்பர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அலுவலக சம்பந்தப்பட்ட வேலைகளில் இவர்களினுடைய உயர் பதவி மற்றும் சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், இதில் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை இன்று இவர்கள் ஆலோசித்து மற்றும் எடுப்பது மிகவும் உன்னதமான ஒன்றாக அமையும். பெண்களுக்கு குறிப்பாக இவர்களினுடைய பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இவர்களினுடைய நண்பர்கள் மூலமாக பண உதவி கிடைப்பதோ அல்லது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேருவதோ மனதிற்கு ஒரு நல்ல ஆறுதலை தரலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இஷ்ட தெய்வ வழிபாடை மேற்கொள்வது சிறப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் பாக்கியத்தில் இருப்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன பலத்தை கொடுக்கும். இதுவரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் விலகும். இன்று சந்திரனும் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில்
அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சதா சஞ்சார யோகமான இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அக்ஷய திருத்தியையான இன்று சிவன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். சந்திரன் மற்றும் சுக்கிர பகவான் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு இன்று பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. அக்ஷய திருத்தியையான இன்று பச்சரிசி தானம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும். சிவன் ஆலயத்தில் இன்று பச்சரிசி தானம் செய்வதும் மற்றும் பித்ருக்களை வணங்குவதும் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த மன சஞ்சலம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது சந்திராஷ்டம தினமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் வெற்றிகளை பார்க்கலாம். இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அரிசி தானம் செய்வதும் மற்றும் சிவன் அடியார்களுக்கு இன்று அன்னதானம் செய்வதும் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். புதிய வியாபாரம் மற்றும் புதிய விஷயங்களுக்கான தொடக்கங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். வங்கி கணக்குகள் தொடங்குவது மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது நல்ல ஒரு முடிவை தரும். வீட்டில் உங்களினுடைய தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல தீர்வுகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். இன்று புதிய வியாபார தொடக்கங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இன்றைய நாளில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகள் நன்மையை தரக்கூடியதாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகிய விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று இவர்களினுடைய அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர் பதவிகள் மற்றும் இடமாற்றங்கள் இவர்கள் நினைத்தது போல் நிறைவேறக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இடம்பெறலாம். இன்று அன்னதானங்கள் செய்வது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பெரியவர்களின் ஆலோசனைகளை இன்று கேட்டு நடந்தால் உங்களினுடைய நாள் நல்ல நாளாக இருக்கும். இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரமும் 4ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரனுடன் இருப்பது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதார சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இன்று பல மாதங்களாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் இன்று நிறைவேற இன்று விநாயகருக்கு நீங்கள் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. மீனராசி அன்பர்களுக்கு பல நாளாக இழுபறியிலிருந்து வந்த வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்டது வெற்றி அடையலாம். உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு திடீர் பிரயாணங்கள் உண்டு. பல நாட்களாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்ட ஒரு சில விஷயங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் இன்று பேச்சுவார்த்தைகளால் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.